கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்வாங்க. அதுதான் நீங்கள் சொன்ன வானவில் ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடத்துறாங்க. அது என்னதுன்னு நினைக்கிறீங்க? ஆணுக்கும் கல்யாணம் பண்ணி எவன் வேணாலும் எவன் கூட வேணாலும் கட்டிப்பிடி. இது தீக்காவோட சுத்தாங்க. செக்ஸுவல் உறவு அம்மா கூட வச்சுக்க, தங்கச்சி கூட வச்சுக்க, அக்கா கூட வச்சுக்க, சித்தி கூட வச்சுக்கன்னு சொல்லி பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இது எந்த மாதிரி சொல்லும்போது அப்படி பூசுதல உங்களுக்கு இதுக்கெல்லாம் வித்தகர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவே ராமசாமி நாயக்கர். நான் என்ன கேட்கறேன்னா, இந்த சு வெங்கடேசன் சார்ந்த இந்த கட்சியினுடைய தமிழக நிர்வாகிகள் தானே இதை கொள்ளையடிச்சிருப்பாங்க. திமுக இருந்து வாங்கின பிளாக்ல வாங்கின அந்த 20 கோடி ரூபாய் பங்கு வச்ச நாதாரிகள் யார் யாரெல்லாம் சீனாவா இருந்திருந்தா ஒவ்வொருத்தரும் தலையை வெட்டியிருப்பாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். 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 சாதிய பாகுபாடுகள் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ புதுசாக வானவில் மன்றம் அப்படின்றத ஊக்குவிக்கிறாங்க திமுக அரசு. ஒரு மாவட்டத்துக்கு 5 கோடி வீதம் அனைத்து மாவட்டங்கள்லையுமே இந்த வானவில் மன்றம் தொடங்கி வைக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டு இருக்கு. ஒரு ஆணும் நம்ம தமிழ்நாட்டில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இது கலாச்சார சீர்கேடா பாக்குறீங்களா, இல்ல அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போறாங்க மக்கள்? அதாவது இது நான் எப்படி பாக்குறேன்னா, இது திராவிடியா மாடல் அந்த அரசாங்கத்தினுடைய சாதனையில இது முக்கியமான சாதனையா, சாதனை பட்டியல். ஆமா, சாதனை பட்டியல் இதுதான் முதல் இடத்துல இருக்குன்னு நம்ம நோக்கமே தானே சார். இவங்க நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இவங்க நல்லதே செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க சுதந்திரம் வேண்டாம்னு சொன்ன கும்பல், அதுல இருந்து வந்த வழித்தோன்றல்கள். இது 2011 வரைக்கும் திமுகவினுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் தேசிய கொடியை ஏற்றியதே கிடையாது. சுதந்திர தினத்தன்று நீ மற்ற நாளே ஏற்ற வேண்டாம். சுதந்திர தினம் எல்லா கட்சிகள் அலுவலகத்திலையும், எல்லா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல தேசிய கொடி ஏற்றிடுவாங்க. ஆனால் திமுக தலைமை அலுவலகத்தில் மட்டும் ஏற்ற மாட்டாங்க. 2011 வரைக்கும் தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றினது கிடையாது. சாகிறது வரைக்கும் கருணாநிதி திமுக அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றினதே கிடையாது. அதுக்கு பிறகு கூட அந்த அங்கே ஒரு ரோட் சைடு பாரதினு ஒருத்தர் இருக்காருல, அவர் தான் ஏற்றிட்டு எடுப்பார். ஒரே ஒரு முறை 2021 இவர் முதலமைச்சராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வந்துருவாருங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வந்த பிறகுதான் 2020 ஆண்டுல அதுக்கு முன்னாடி அந்த 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை சுதந்திர தினம் 2020 சுதந்திர தினத்தை அன்னைக்கு மு.க. ஸ்டாலின் காரு போய் தேசிய கொடி ஏற்றினார். இதை ஏற்றிட்டு ஒரு சலீட்டு கூட அடிக்கலை, ஏற்றினாரு. அதோட இந்த கடை எம்பரப்பை மாயப்பரப்பேன்ட்டு போயிட்டார். இதுதான் ஒரிஜினல் நிலவரம். அதே மாதிரி இவர் சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லி இவங்க கட்டமைச்சு இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் சிலையெல்லாம் கொண்டு போய் இவங்க ஊர்வலம்லாம் பண்ணிட்டு நடந்தாங்க. அந்த ஆளு கடைசியில் சாகிறது வரைக்கும் சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக தான் கடைபிடிச்சிட்டு இருந்தார். சுதந்திர தினத்தை அன்னைக்கு 1947 ஆகஸ்ட் 15 எல்லாரும் நாடே கொண்டாடி இருக்கும்போது ஒரு கருப்பு தினம்னு கட்டுரை எழுதிட்டு இருந்த ஆளு, அதை கருப்பு தினத்தை அறிவிச்ச ஆளு. கடைசி வரைக்கும் அவர் சுதந்திர தினத்தை கருப்பு தினம் தான் சொன்னார். சுதந்திர தினத்தை கருப்பு தினம்னு சொன்னவர், சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னவர் எப்படி சுதந்திரத்துக்கு வேண்டி சுதந்திர போராளின்னு எப்படி கட்டமைச்சிங்க? அதான் இவங்களுடைய சொல்றது. இவங்க நல்லதே செய்ய மாட்டாங்க. இந்த கலாச்சாரத்துக்கு மேல இவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்வாங்க. அதுதான் நீங்க சொன்ன வானவில் அது ஒரு ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடத்துறாங்க. அது என்னதுன்னு நினைக்கிறீங்க? ஆணுக்கும் கல்யாணம் பண்ணி எவன் வேணாலும் எவன் கூட வேணாலும் கட்டிப்பிடி. இது தீக்காவோட சுத்தாந்தம். திருமணம் கடந்த உறவு. என்ன கிடந்த உறவு இது? இல்ல அது என்ன உறவுன்னு கேட்க, அதை நம்ம கேட்டாதான் நீங்க எங்க அடிமைப்படுத்துறீங்க. ஆமா, கள்ளக்காதலுக்கு ஒரு நல்ல அழகான பேரு திருமணம் கடந்த உறவா அப்படின்னு சொல்லி தீக்காவில இருந்து உருவாக்கி கொடுக்குறாங்க. அதை பேசிட்டு இருக்காங்க. தீக்காவினுடைய கொள்கை சித்தாந்த பெண்மணிகள் எல்லாம் என்ன டயலாக் பேசுறாங்க தொலைக்காட்சியில உட்கார்ந்துட்டு, நீ அம்மாவை கூட உறவு வச்சுக்க, செக்ஸுவல் உறவு அம்மா கூட வச்சுக்க, தங்கச்சி கூட வச்சுக்க, அக்கா கூட வச்சுக்க, சித்தி கூட வச்சுக்கன்னு சொல்லி பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இது எந்த மாதிரி சொல்லும்போது அப்படி பூசுதல உங்களுக்கு இதுக்கெல்லாம் வித்தகர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவே ராமசாமி நாயக்கர். அவர் தான் இதுக்கெல்லாம் தந்தை. அதனால தான் அவரை தந்தை பெரியார்னு சொல்றாங்க. இந்த சித்தாந்தத்துக்கெல்லாம் தந்தை அவர் தான் இதை சொல்லி கொடுத்தார். நீ உனக்கு செக்ஸ் வைக்கணும், நீ உங்க அம்மா கூட வச்சுக்க, இவங்க கூட வச்சு எல்லாத்தையும் கூட. அது எவ்வளவு பெரிய, உங்களுக்கே அதை சொல்லும்போது கூச்சமா இருக்குல்ல. இதைத்தான் இவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. நோக்கம் என்ன? அப்போ தமிழனுக்குன்னு ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, அதை குட்டிச்சோறாக்கணும், அதை அழிக்கணும், நாசம் பண்ணணும். அதனுடைய இதை அவ்வளோதையும் செய்வாங்க. தமிழனுக்குன்னு ஒரிஜினலாக என்ன பண்பாடுகள் இருக்கோ அதை அவ்வளோதையும் கெடுக்கணுங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தமிழனுடைய பண்பாடு, அது இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது இருக்கக்கூடாது, நீ இந்த மாதிரி சீரழிக்கணும்னு நினைப்பாங்க. அதை தான் செய்துட்டு இருக்காங்க. அதை எல்லா வகையிலையும் செய்வாங்க. செய்கிற எல்லா வகையிலையும் ஊக்கப்படுத்துவாங்க. சினிமாவில் செய்கிறாங்களா ஊக்கப்படுத்துவாங்க. இது இல்லை நீங்கள் இந்த தீக்காக்காரங்க வேறு என்னத்தையாவது நாடகங்கிற பேரில் பண்ணுறாங்களோ அதை ஊக்கப்படுத்துவாங்க. அந்த இடத்துல கனிமொழி அது தருமபுத்தினி அங்கே போய் பங்கெடுத்துட்டு நிற்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு இது வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வேறு கலாச்சார பின்புலத்தோடு வர மாதிரி காணிச்சிக்குவாங்க. வேறு சமுதாய பின்புலம் இல்லை வேறு ஏதாவது ஒரு இதை கொண்டு வந்து ஒரு முகமூடியை அணிஞ்சு விடுவாங்க. ஆனால் இதை அவ்வளோ பண்ணுவாங்க. உள்நோக்கம் என்னவாக இருக்கும்? இல்லைன்னா அதனுடைய அடிப்படை
தத்துவம் என்ன, நோக்கம் என்னன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளவுமே வந்து கலாச்சாரத்தை சீரழிக்கிற விதமாக இருக்கும். எழுத்துத்துறையில் எடுக்குதுங்க, இது மாதிரியான வரக்கூடிய புத்தகத்தை நல்லா ஊக்கப்படுத்துவாங்க. இது மாதிரியான கவிதையை வந்து அதான் சொல்லுவார், வெள்ளைக்காரன் தான் கல்வியை நமக்கு தந்தான் சொன்னார். வைரமுத்து, அந்த தகரமுத்து அதான் சொல்லிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதை தான் சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ கம்பர், வள்ளுவர், இளங்கோ, அப்போ இவங்க எல்லாம் வெள்ளைக்காரன்ட்ட தான் போய் அப்போ கல்வி திட்டு வந்தாங்க. நாளந்தானி ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை, அதாவது இந்த முஸ்லீம் மன்னன் வந்து நாடு பிடிக்க வந்தவன் கொள்ளையடிக்க வந்தவன் அவன். அப்படி ஊடுருவி இங்கே வந்த ஒரு முஸ்லீம் மன்னனால் அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து வந்தோடனே அவன் அதை தான் எரிச்சான். ஏன்னா அவ்வளோ பெரிய பொக்கிஷம் இருக்குது. வெளிநாடு அரபு நாட்டில் உள்ளவங்கலாம் வந்து படிச்சிருக்கான். யுவான் சுவாங் எல்லாம் வந்து படித்த இடம் அது. அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய இதை உருவாக்கி அதில் இந்த ஓலைச்சுவடியை தீ வச்சு எரிச்சது, அந்த லைப்ரரியில் இருந்த ஓலைச்சுவடி மட்டுமே 2 மாதம் எரிஞ்சிருக்கு. அது அணையிறதுக்கு 2 மாதம் ஆயிருக்கு. 2 மாதம் தொடர்ந்து எரியுதுன்னா அங்கே எவ்வளவு டன் கணக்கில் அந்த ஓலைச்சுவடிகள் அங்கே இருந்திருக்கும். இவ்வளோ பெரிய சாதனையெல்லாம் அங்கே நடந்திருக்கு. வெள்ளைக்காரன் தான் நமக்கு சொல்லி தந்தான்னு சொல்கிறாங்கன்னா இவங்களை எந்த கணக்கில் சேர்ப்பீங்க? அந்த இந்த கொத்தடிமைகளை நீங்கள் எப்படி சேர்ப்பீங்க? இவ்வளோ உள்நோக்கம் இருக்கா இல்லையா? இல்லை வேற கவிஞர், இந்த கவி பேரரசு வேறு இல்லை, தீக்காவின் கொள்கைகளை தான் தீனா மூணா காணா செய்து வருகிறதுன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக எல்லாம் என்ன சந்தேகம், இங்கே எல்லாருமே அதான் செய்யணும். தீக்காவுடைய கொள்கை தான், தீக்கா கொள்கை தானே இவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதே தானே செய்துட்டு இருக்காங்க. இது எப்படி கவர்மெண்ட் நிதியிலேருந்து 5 கோடிலாம் ஒதுக்குறாங்க? ஒரு மாவட்டத்துக்கு 5 கோடிலாம் ஒதுக்கி விடுறாங்களே. ஆமாம், கலாச்சாரத்தை சீரழிக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதான் அவங்களுடைய நோக்கம். கையில் நீங்கள், அதாவது அவங்களுடைய இது என்ன எப்படின்னா, எங்கள் கையில் ஆட்சியை கொடுத்துட்டீங்க, தமிழ்நாட்டை எங்களுக்கு நீங்கள் குத்தகைக்கு விட்டுட்டீங்க, நாங்கள் 5 வருஷம் என்னத்தை பண்ணாலும் இங்கே கேட்க முடியாது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. அதனால தான் தொடர்ந்து இதை செய்துட்டே வராங்க. தொடர்ந்து செய்கிறாங்களா இல்லையா? மக்கள் விரோத அரசாங்கம் தான், எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது. கள்ளச்சாராயம் ஆறா ஓடுது, என்ன வேணாலும் நாங்கள் செய்வோம், நீங்கள் எவனும் கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியலையே. அண்ணாமலைன்னு ஒரு மனிதர் நடந்து கத்திர அடக்காரு. ஆனால் இவர் யாருமே அதை காது கொடுத்தது, ஏதோ அண்ணாமலை சொல்கிறதுனால கொஞ்சம் அதுக்கு மரியாதை இருக்குது, இல்லைன்னு இல்லை, மக்கள் மத்தியிலையும் அதை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனாலும் இவங்க வந்து இந்த இதெல்லாம் கட்டுப்படுத்தவே இல்லை. சாராயம் ஆறா ஓடுது, கள்ளச்சாராயம் ஆறா ஓடுது, கண்டுக்கவே இல்லையே. திமுககாரன் விற்கிறாங்கிறது உலகத்துக்கே தெரியுது, கண்டுக்கவே இல்லையே. எதை சொன்னாலும் அதை காப்பாற்றுற உள்ள வழி என்னமோ அதைத்தானே பார்த்துட்டே இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின்காரு. அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் நடந்தாங்க தான். அதை நடத்துனது யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல், அப்புறம் வந்து இந்த இவங்கெல்லாம் அந்த ஓரின சேர்க்கை எல்ஜிபிடிக்கு அதில் போய் தொடங்கி வச்சது யார் தெரியுமா? இந்த போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா உதயநிதிக்கே மனைவி, உலகத்துக்கே தெரியுது. அப்போ இந்த குடும்பத்தினுடைய நோக்கம் என்னது? அது அவங்க நோக்கம் இதை எப்படி, அந்த கலாச்சாரத்தை சீரழிக்கணும். ஒருவனுக்கு ஒருத்தியெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து இந்த இதை வந்து உடைக்கணும், அதை உடைச்சி நம்ம இந்த இதை வந்து வெஸ்டர்ன் கலாச்சாரத்துக்கு மாற்றணும். இதை தவிர வேற எந்த இதுவும் கிடையாது. ஒருவனுக்கு ஒருத்தின்ற கலாச்சாரத்தை உடைத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? இவங்க தான் உடைச்சாங்க, வேற யாரையும் உடைச்சாங்க? கலைஞர் அவர்கள் அப்போ ஆரம்பிச்சு வச்சிட்டாருங்களா? ஆமாம், அவங்க தாத்தா, அது உண்மைதான். அது அந்த தீக்கா கலாச்சாரம் என்னைக்கு வந்துச்சு, அன்னையிலேருந்து எங்கே ஆரம்பித்தாங்க. அவங்க பார்த்தாங்க, அப்படியே வந்தாங்க, உழைக்காமல் சம்பாதிக்க அப்படின்னு பார்த்தாங்க, ஒரு பாயிண்ட். அதே மாதிரி வேற இன்னும் நிறைய சொல்லுவாங்க. இந்த வரலாறுக்கு உள்ள அந்த புறம்னு ஒன்றை எடுத்து அலச ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த தீக்கா தலைவர்கள், திமுக தலைவர்களுடைய அந்த புறம்னு, அது நீங்கள் அவர்கிட்ட இருந்தே பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன இதை பாருங்களேன், தந்தை பெரியார்னு பேர் வச்சுருக்காங்க. அவர் கடைசி பெண்களுக்கான சுதந்திரம் கொடுத்ததே அவர் தான் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதாவது பெண்களுக்கே வந்து அவர் ஒரு பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர் அப்படிலாம் சொல்லி பெருமையாக பேசுகிறாங்க. மணியம்மையை கல்யாணம் பண்ணும்போது அவர் வந்து அவரால் நல்லா செயல்பட உடல் ரீதியாக செயல்பட முடியாத ஒரு நிலைமையில், அதுவும் வந்து தூக்குச்சட்டியிலே போய் இந்த மூத்திர சட்டியை தூக்கிக்கிட்டே போகக்கூடிய வயசுக்கு வந்தாச்சு. அந்த நேரத்தில் அவர் வந்து கல்யாணம் பண்ணார். எதுக்கு கல்யாணம் பண்ணார்? இவர் பெண்ணிய போராளின்னு சொல்கிறாங்க, பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர்னு சொல்கிறாங்க. இவருக்கு பிறகு வந்து அந்த அம்மாவை வந்து நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லணுமா வேண்டாமா? ஏன்னா அது இளமை. 25 வயசு பெண்ணை வந்து 75 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுறீங்க. அது வந்து கண்டிப்பாக இவர் கொஞ்சம் நாளையில் இறந்து போயிடுவார், அதான் இயற்கை. அப்போ அவர் இறந்துவார், நோயும் வந்து போச்சு, கண்டிப்பாக செத்து போயிடுவார். செத்த பிறகு இவருடைய வாழ்க்கை என்னங்கிறத யோசிக்காத ஒரு மனிதர் எப்படி வந்து பெண் விடுதலைக்காக பாடுபட்டார்னு சொல்கிறீங்க? அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஆசாபாசங்கள்லாம் கிடையாதா? இவர் வந்து மறுமணத்தை ஆதரிச்சாரு. திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லி வச்சிருக்காரு. திருமணம் கடந்த உறவு வந்து கள்ளக்காதல். அதுக்கு அவங்க ஒரு நல்ல வார்த்தையை காயின் பண்ணி கொண்டு வந்து திருமணம் கடந்த உறவு. அது வந்து சுபவீர பாண்டியன் கண்டுபிடிச்ச வார்த்தை அது. இவர் ஈவேரா வந்து நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் மணியம்மைன்னு ஒருத்தங்க கல்யாணம் பண்ணீங்க, அந்த அம்மாவுக்கு திருப்பி அதுக்கு பிறகு ஆசைகள்லாம் கிடையாது, செக்ஸ் உங்களால் செக்ஸ் இதில் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது, நீங்கள் அப்போ அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு பண்ணீங்க? குறைந்தபட்சம் உங்கள் காலத்துக்கு பிறகு நீ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லணும்ல, சொல்லி நீங்கள் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கணும்ல, ஏன் பண்ணலை? அதை இப்படியெல்லாம் பண்ணாதவர் தான் வந்து சமூக சீர்திருத்தவாதி. இல்லை வந்து நீங்கள் நம்பணும். நம்பலைன்னா நீங்கள் தமிழனே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது யார்? தெலுங்குக்காரங்க.
இல்லை இந்த நீங்கள் பேசின அடிப்படையில் வர்ற பெண்களுக்கான பாதுகாவலர்கள் அப்படின்னு பேசினாங்க திமுக எல்லாம். அதன் அடிப்படையில் வரும்போது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ரீசெண்டாக ஒரு புகைப்படத்தை காமிச்சு பேசினார். எங்கே மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் செங்கோலை வந்து தூக்கி பிடிச்சிட்டு நிற்பார் தமிழ்நாட்டில் ஒரு மேயர் ஆஃபீஸில் மேயரோட நிற்கிறாரு. அதுக்கு அங்கே மத்தியில் போய் பேசுகிறாரு செங்கோல் வந்து பெண்களை அடிமைப்படுத்துவதற்கான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி அங்கே பேசுகிறாரு. இதில் எதை மக்கள் எடுத்துக்கிறது எதை? அதாவது ஆகச்சிறந்த பித்தலாட்டத்துக்கு சொந்தக்காரன்னா நீங்கள் கம்யூனிஸ்டுக்காரங்களை சொல்லலாம். அதாவது அவங்களுடைய இதை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள கிண்டலுக்கு சொல்லும்போது பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, தகரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உண்டியலை கண்டுபிடிச்சது இந்த கும்பல்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, இந்த டி நகரில் நார்த் உஸ்மான் ரோட்டில் இன்னைக்கு வரைக்கும் உண்டியலை குளிக்கிட்டே தருவாங்க. அதாவது இந்த காய்கறி விற்கிறவன் தெருவில், அது மாதிரி இந்த டீ கடையில் சின்ன சின்ன வியாபாரிகள் கூட வந்து பார் கூட வச்சுட்டான். அவன் வந்து காசை வந்து இதில் போடும். ஆனாலும் இவங்க என்ன அந்த உண்டியல் காலத்திலே தான் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு இதை பாடம் நடத்துகிறாங்க. அதுலேயும் சு வெங்கடேஷ் இந்த ஆளெல்லாம் வந்து தேர்வு செய்தாங்க தெரியுமா, அந்த மதுரை மக்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்கள தான் நம்ம சொல்லணும். அதில் அந்த அளவுக்கு ஒரு அயோக்கியன். அதாவது இந்த இவர் இதை மட்டும் செய்யலைங்க, அதாவது மீனாட்சி அம்மனையே இழிவுபடுத்தினாள் இவரா? ஆமாம், இவர் தான் சு வெங்கடேசன் எழுத்தாளர் வேலை. இந்த ஈர வெங்காயம் மீனாட்சி அம்மனை இழிவுபடுத்தியிருக்காரு. அதே மாதிரி கோயிலுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு பெண்கள் போகிறது எதுக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய பூசாரியை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எழுதினாள் இவர். ஆமாம், அப்போ சர்ச்சுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு போகக்கூடிய பெண்கள் மசூதிக்கு பெண்களே விட மாட்டாங்க, அது தெரியுமா? இவர் கம்யூனிஸ்டவாதி, இவர் சமத்துவம் பேசிட்டு திருடைய கும்பல். மசூதிக்கு ஏன் பெண்களை விட மாட்டேங்கிறீங்க, ஆண்கள் மட்டுமே போறீங்க, இது பெண் அடிமைத்தனன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு பரதாவை போடுறீங்க பெண்களுக்கு? நீங்களும் ஒரு பரதாவை போட்டுட்டு அலைங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஓட்டு பேராதா? அப்படி நீங்கள் போய் ஓட்டு பேர். அப்போ வந்து இதில் என்ன இது இருக்குது? சரி இருக்கட்டும் வாங்க. செங்கோலுங்கிறது தமிழ் மன்னர்கள் வந்து ஆட்சி, அதாவது நடுநிலை தவறாமல் ஆட்சி செய்யணுங்கிறதுக்கு ஒரு இதாக வச்சுருக்காங்க. அதிகாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் போது அதுக்கு ஒரு குறியீடாக செங்கோலை வச்சுருக்காங்க. ஒன்று நீதி வலுவாத ஒரு ஆட்சியை கொடுக்கணுங்கிறது, நேர்மை தவறாத ஒரு ஆட்சியை கொடுக்கணும், எல்லோருக்கும் சமமான ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக வச்சு அதை காலங்காலமாக பின்பற்றிட்டு வந்திருக்காங்க. அந்த மன்னர்கள் எல்லாம் ஒருவனுக்கு ஒரு தீனி வாழ்ந்தவங்க. இந்த ஆளு என்ன சொல்லிட்டு இருக்கான், அந்த புறம் இருக்கான். அந்த மன்னர்களுக்கெல்லாம் அதில் ஏதாவது ஒரு மன்னரை சொல்ல வேண்டியது தானே? உதாரணத்துக்கு இந்த மன்னன் வந்து அந்த புறத்தை அப்படின்னா கூட நீங்கள் செங்கோல் வச்சிருந்ததில் எத்தனையோ ஒரு மன்னர்களில் ஒரு மனிதர் மட்டும், அதாவது செங்கோல் வச்சிருந்ததில் எத்தனையோ மன்னர்களில் ஒரே ஒரு மன்னர் மட்டும் ஏதோ தப்பு செய்யிருந்தா கூட நீங்கள் அதை கணக்கில் எடுத்துக்க முடியாது, அதை ஒரு சாம்பிளாக எடுக்க முடியாது. மொத்த மன்னர்களே நீங்கள் சொல்லணும். எத்தனை மன்னர் அப்படி வந்து அந்த புறம் வச்சுருந்தேன், எத்தனை மன்னர்கள் வந்து அந்த புறத்தில் பெண்களை அடிமையாக வச்சுருந்தான். இந்த ஈர வெங்காயம் பாராளுமன்றத்தில் போய் இதை சொல்லிட்டு இருக்கார். பாராளுமன்றத்தில் செங்கோல் வச்சது தமிழனுக்கு பெருமை. இதை வச்சது வந்து பிரதமர் நரேந்திர மோடி. அவர் தமிழன் இல்லை, தமிழனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இதை கொண்டு வச்சிருக்காரு அப்படின்னா இதை பெருமைப்பட வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தமிழனை இந்த புண்ணாக்கு மாட இழிவுபடுத்துறாரு அப்படின்னா இது எவ்வளோ கேவலமான ஈனப்பிறவி. இது மொத்த தமிழனையும் இழிவுபடுத்திட்டு கிடக்கு. அடிப்படையில் இந்த ஆள் தமிழன் கிடையாது, இது ஒரு வந்தேரி. அதனால அது அப்படிதான் பண்ணும். இல்ல சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த பண்பாட்டு மிக்க அந்த ஒரு புண்ணிய பூமியில இருந்து அந்த மக்கள் இவருக்கு வந்து வாக்கு செலுத்தி தேர்வு செய்து இவரை அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த ஈர வெங்காயம் அந்த தமிழனுக்கே துரோகம் பண்ணிட்டு கிடக்கு. இதுதான் இவங்களுடைய புத்தி. இவங்க இதை தான் செய்வாங்க. நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே சொன்னேதான், அந்த புறம் அதாவது மன்னர் காலத்தில் இந்த மாதிரி அந்த புறத்தில் வந்து அடிமைகளாக வச்சுருந்தாங்க பெண்களை. அந்த அடிமையினுடைய குறியீடு இது. அவர் அப்படி சொல்கிறார். அந்த அடிமைத்தனத்தினுடைய இது அந்த செங்கோலுடைய இதில் வந்து செங்கோல் வச்சிருந்த மன்னர்களெல்லாம் இப்படி வந்து பெண்களை அடிமையாக வச்சுருந்தாங்க. இது மன்னர் காலத்தினுடைய இது. இதன் மூலம் நீங்கள் நாட்டு மக்களுக்கு என்ன உலகத்துக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டுக்கே வாங்க, தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சரே எடுங்க. நீங்கள் இப்போ ஆதரிக்கக்கூடிய கட்சியினுடைய இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் இவரை வச்சிருக்க கருணாநிதி எடுத்துடுங்க. அவருக்கு அந்த புறம் எப்படி இருந்துச்சு? இவரோட மன்னர் கிடையாதுல்ல, அவர் மக்களாட்சி தானே, மக்களாட்சியில் தானே இருக்கும். கருணாநிதிக்கு பிறகு எதுக்குங்க இவரை மு.க. ஸ்டாலினை தேர்வு பண்ணீங்க? அந்த கட்சியில் வேறு தலைவராக கிடையாதான்னு சொல்லிட்டு மன்னர் ஆட்சியான்னு கேட்க வேண்டியதானே இருந்தாலும் ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? இந்திரா காந்திக்கு பிறகு நேருக்கு பிறகு எதுக்கு இந்திரா காந்தியை எடுத்து தேர்வு செய்தீங்க? இந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரிக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதுதானே? அது தப்பானது. இது மன்னர் ஆட்சி கிடையாது. அப்பனுங்க நேரு பிறகு இந்திரா பிறகு ராஜீவ்காந்தி சோனியா காந்தி பிறகு ராகுல் காந்திக்கு கூட அவங்க தங்கச்சி அந்த தர்மபத்தினி அது பிரியங்கா இப்படியெல்லாம் வச்சிருக்கேன். இது என்னங்க மன்னர் ஆட்சி காலமானு கேட்க வேண்டியதுதானே இந்த மாங்கா மாட்டேன்? இதை கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஓகே, இவன் வந்து கொஞ்சம் நேர்மையாக பேசு. இதெல்லாம் என்னத்துக்கு அடையாளம்? இது என்ன மன்னர் காலமாக? இது அப்பனுக்கு பிற மகன், மகனுக்கு பிற பேரன் பேர கொள்ளு பேரன்னு வர்றதுக்கு அப்புறம் அந்த புறத்துக்கு வாங்க. கருணாநிதிக்கு அந்த புறம் என்னது? மொத்தம் எத்தனை பொண்டாட்டியா சொல்லுங்க?
கருணாநிதிக்கு 3 பொண்டாட்டி உலகம் அறிஞ்சது. முதல் மனைவி பேர் பத்மாவதி, அந்த அம்மாவுக்கு மகன் தான் வந்து மூக்க முத்து. ரெண்டாவது மனைவி வந்து தயாளு, தயாளுக்கு பிறந்தா முக ஸ்டாலின், முக அழகிரி, முக தமிழரசு, அப்புறம் வந்து செல்வி. மூணாவது மனைவி அதை தான் துணைவின்னு சொன்னார். அது வந்து அந்த கனிமொழி பிறக்கிறதுலேருந்து வெளியே வந்து அது இந்த செய்தி வெளியே வரும்போது சட்டசபையில் பிரச்சனையாகி சட்டசபையில் சொன்ன ஏக்கியானம் இவர், கருணாநிதி சொன்ன ஏக்கியானம் கனிமொழி என் மகள், ஆனால் ராசாத்தி என் மனைவி அல்ல. அப்புறம் எப்படி துணையை ஆச்சுது? அது இணைவின்னு ஒன்று கொடுத்தாங்களே இவர், அதான் மனைவி துணைவி இணைவின்னு சொல்லுவாங்க. அவரை வந்து காலையில் ஒரு நிகழ்ச்சிக்கு போவார், முதலமைச்சராக இருந்த கடைசி காலத்தில், நடக்க முடியாத காலத்தில் காலையில் ஒரு நிகழ்ச்சிக்கு போவார், தயாள் அம்மாவை கூட்டிகிட்டு போவார். அந்த இடத்துக்கு வந்து ஃபுட் நோட்டு எழுதி அனுப்புவாங்க பத்திரிகைக்கு. அதை வந்து மனைவி ராசாத்தி அம்மாள் அப்படின்னு சொல்லி போட்டு வருவாங்க. இல்லை மனைவி இல்லை, அது வந்து மனைவி தயாளு அம்மாள்னு போட்டு ஒரு புட் நோட்டை எழுதி அனுப்புவாங்க. அடுத்து சாயந்தரம் ஒரு நிகழ்ச்சிக்கு போவார், அங்கே வந்து ராசாத்தியை கூட்டிகிட்டு போவார். உடனே அங்கே வந்து முதலமைச்சர் முக ஸ்டாலின், மு கருணாநிதி மற்றும் அவருடைய துணைவின்னு போட மாட்டாங்க, துணைவி யார், அங்கே ஒரு மரியாதை. ராசாத்தின்னு போட மாட்டாங்க, ராசாத்தி அம்மாள். ராசாத்தி தான் தயாளு அம்மாள், அப்புறம் அதுக்கு பேர் ராசாத்தின்னு வச்சுக்கிட்டாங்க. வந்து அந்த அம்மாவுக்கு பேர் வந்து தர்மாம்பாள். தர்மாம்பாள் தான் வந்து கனிமொழியுடைய தாயாருக்கு ஒரிஜினல் பேர். அது ஒரு துணை நடிகை அந்த அம்மா. கந்தன் கருணைங்கிற கண்ணதாசனுடைய அண்ணன் தயாரிப்பாளர் அவர், ஏஎல் சீனிவாசன். கண்ணதாசனுடைய அண்ணன் ஏஎல் சீனிவாசன் அவருடைய ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷனில் வந்து தயாரித்த படம் தான் வந்து கந்தன் கருணை. அந்த இதில் வந்து கந்தன் அந்த 6 கன்னிகைகள் வருவாங்க, அதில் ஒரு கன்னிகை வந்து தர்மாம்பாள். அவங்க வந்து சின்ன சின்ன கேரக்டரில் அவங்க நடிச்சிட்டு இருந்தவங்க. அந்த தர்மாம்பாள் தான் வந்து கனிமொழியுடைய தாயார். அந்த தர்மாம்பாளை வந்து திருப்பி இவங்க வந்து அது ராசாத்தின்னு மாற்றிக்கிட்டாங்க. அந்த தர்மாம்பாள் ராசாத்தி ஆகிட்டாங்க. அப்புறம் ராசாத்தி அம்மாள்னு கொண்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி தான் தயாளுங்கிறது பேர். அப்புறம் தயாள் அம்மாள்னு வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் மனைவி யாருன்னு வச்சுக்கிட்டாங்க, துணைவி யாருன்னு வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் இவருடைய பித்தலாட்ட வார்த்தைகள். நீங்கள் எண்ணி பாருங்கள், இதை சொல்ல வேண்டியது தானே. இப்போ என்ன பிரச்சனைன்னா, மனைவின்னு சொன்னால் எத்தனாவது மனைவின்னு சொல்லணும், அவ்வளவு இதுலேயும் அயோக்கிய தானே தான் மனைவி. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், ஒரு குறைந்தபட்ச நேர்மையாக இருந்தால் கூட முதல் மனைவி, ரெண்டாவது மனைவி, மூணாவது மனைவினியாவது சொல்லணும். அதை கூட உங்களால் சொல்ல முடியல, ஏன்னா முதலமைச்சராக வேற இருந்தீங்க. இவங்க வந்து நமக்கு வந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த புறம்னா என்னன்னு சொல்லி இந்த ஈர வெங்காயம் பிஜேபி காரனை பார்த்து சொல்லுது. அவர் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க. இவன் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இதோட சேர்த்து அவர் வேறையும் ஒரு விஷயத்த சொன்னார், கக்கினார். அப்படி நிறைய விஷத்தை கக்கிட்டு போனார். நேர்மை இல்லையா யாருகிட்ட, பிரதமருக்கு வந்து நேர்மை இல்லையா, நேர்மை தவறி அவரான். உலக அறிந்த விஷயமா இது. அவர்கிட்ட நேர்மை கிடையாதான். நேர்மை இல்லைன்னு அவரை குறை சொல்கிறார். அவர்கிட்ட என்ன நேர்மை இல்லை, அவர் எங்கே கொள்ளையடிச்சார், எத்தனை கோடி ரூபாயை கொள்ளையடிச்சு வச்சுருக்காரு இது வரைக்கும். அவர் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று அவர் செய்தாரா, இல்லைன்னா அவருடைய சொந்தமாக ஏதாவது சொத்து வாங்கி பதுக்கி வச்சுருக்காரா, ஏதாவது ஒன்று அவர் செய்திருக்காரு. அவங்க தாயாரை கூட அவங்க அந்த பிரதமருக்கான அந்த வீட்டில் பங்களாவில் கொண்டு தங்க வைக்கல. 3 நாள் தான் தங்க வச்சு கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டார். அப்படியே கொண்டு போய் அவங்க ஏற்கனவே இருந்த 10க்கு 10 ரூமில் தான் அவங்க வாழ்க்கையை கடைசி வரைக்கும் பண்ணாங்க. இதுதானே பிரதமர். ₹1 கூட லஞ்சம் வாங்காமல், கொள்ளையடிக்காமல், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு ஒரு மனிதர். அவரை நீங்கள் வந்து இழிவுபடுத்தணுங்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு அலையிறீங்க. இன்னொரு இதையும் சொன்னார், போன தடவை இருந்து பிஜேபிக்கு எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. நீங்கள் என்னத்தில் இருக்கீங்க அதை சொல்லுங்க. திமுக அதாவது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட், இவர் சார்ந்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். இந்த கட்சிக்கு வந்து கேரளாவில் ஆட்சியில் இருக்காங்க. பினராயி விஜயன் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் தான் அங்கே ஆட்சியில் இருக்கார், முதலமைச்சராக இருக்கார். அந்த கட்சிக்கு கேரளாவில் எத்தனை எம்பி வெற்றி பெற்றார் இந்த வாட்டி? 20 எம்பி உண்டு அங்கே மொத்தம். ஒரே ஒரு இடத்துல தான் வெற்றி பெறுது அந்த கட்சி. கேவலமான வெற்றியா இல்லையா இது? பாஜகவும் அங்கே ஒரு இடத்துல திருச்சூர் தொகுதியில் சுரேஷ் கோபி வெற்றி பெற்று பாஜக அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கு. ஆனால் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்து தேஞ்சி கரைஞ்சி கட்டமண்ணாகி ஒரு 2 இடத்துல வெற்றி பெற்றிருக்கீங்க. இந்தியா முழுக்க உங்கள் கட்சிக்கு மொத்தம் எம்பி எத்தனை பேர்னு நினைக்கிறீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 2, திமுக போட்ட பிச்சை அது. கேரளாவில் 1, 3 தான் முடிஞ்சு போச்சு. 3 எம்பியை கையில் வச்சுருக்க நீங்கள் 240 எம்பி வச்சிருக்கக்கூடிய பிஜேபியவே குறை சொல்லிட்டாலே நீங்கள் கழுத தேஞ்சி. நீங்கள் போன தடவை விட மக்கள் உங்களை ஆதரிக்கலை. இந்தியாவே உங்களை ஆதரிக்கலையே, இந்தியாவே உங்களை புறக்கணிச்சுட்ட, வலிச்சு வாரி போட்டாங்களே. நீங்கள் நமக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட இதில் மேற்கு வங்காளத்தில் நீங்கள் தான் ஆளுங்கட்சியாக இருந்தீங்க, திரிபுராவில் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தீங்க. இன்னைக்கு எங்கே இருக்கீங்க? கேரளாவில் மட்டும்தான். அதுவும் இது கடைசி காலத்தில் இருக்கீங்க. இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கேரளா கூட நீங்கள் இருக்க போகிறதில்ல. இதெல்லாம் ஒரிஜினல் நிலவரம். ஆனால் பிஜேபி இல்லாத இடங்கள்லாம் பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கு. 82ல் 2 எம்பி இருந்தது, இன்னைக்கு ஆளுங்கட்சி. 15 வருஷமா 10 வருஷம் தாண்டி இப்போ அடுத்த 5 வருஷத்துலேயும் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்குது.
நீங்க என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? நீங்க உங்க கட்சியை காயலாங்கட்டெல்லாம் அடகு வச்சுட்டு தெரியுறீங்க. நீங்க போய் நின்று பாஜக வளரலைன்னு வேற பேசிட்டு அலையுறீங்க. எவ்வளவு கேவலமான பிறவி இது. அதாவது இவர் வந்து அறிவாளின்னு நினைச்சிட்டு ஒரு எழுத்தாளர் வேற இந்த ஈரவங்க. இவருக்கெல்லாம் எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஓட்டு இப்படிதான் நம்ம தமிழகத்தில் இப்படிதான் சில வித்தியாசமான நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்குது. மதுரை மக்களை தான் திட்டணும்ன்றீங்களா? மதுரை மக்களை தான். ஆமா, மதுரை மக்களை உண்மையிலே வந்து ஒரு ப்ரொஃபசர் சீனிவாசனை விட இந்த ஆள் எந்த வகையில் நல்லவர் சொல்லுங்க? எந்த வகையில் நல்லவர்? அப்போ மக்களும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிக்க வேண்டாமா? ஓட்டு போடும்போது ஒரு தடவை சிந்திக்க வேண்டாமா? ஏதாவது நல்லது செய்திருந்தால் பரவாயில்ல. அவன் மகளுக்கு சொத்து வாங்கி சேர்த்துட்டு இருக்கான். இதுதான் சு வெங்கடேசனுடைய இது. இவங்க வந்து நாங்கள் வந்து நேர்மையான ஆள், உண்மையான ஆளுன்னு ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நாங்கள் வந்து பொது இதுக்கே நாங்கள் சம்பளத்தை கூட நாங்கள் கட்சி கொடுத்தோம். சம்பளத்தை கட்சி கொடுத்தா மகளுக்கு எப்படிங்க சொத்து வாங்க முடிஞ்சுது? கடந்த 5 வருஷத்தில் இவருடைய அதிகாரப்பூர்வமான சொத்தை எடுத்து பாருங்கள். அது எப்படி மகளுக்கு சொத்து சேர்க்க முடிஞ்சுது? நீங்கள் தான் நேர்மையாக உழைக்கிறது. அதுலேயும் கூட உங்களுடைய அதை விட இன்னொரு சம்பவம் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்களை பற்றி உங்கள் கட்சியினுடைய லட்சணத்தை பற்றி சொல்கிறேன். 2019 பாராளுமன்ற தேர்தல். திமுகவுக்கு வந்து எப்படியாவது நம்ம ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஆட்சியில் பாராளுமன்ற தேர்தலில் நம்ம ஒரு பெரிய வலுவான கூட்டணி அமைக்குங்கிற நிர்பந்தம் வந்து போச்சு. அப்போ எல்லா கட்சியும் உள்ளே சேர்க்குறாங்க. சேர்க்கும் போது எல்லாரும் காஞ்சி போய் கிடக்குறாங்க. 10 வருஷமாக திமுக ஆட்சியில் இல்லை. அதுக்கு கூட்டணி கட்சி எல்லாம் தேய்ச்சி கரைஞ்சி போய் கிடக்கு. ஒன்றுக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ எல்லாரும் நெருக்கடியில் இருக்காங்க, பண நெருக்கடியில். திமுக அந்த இதை பயன்படுத்தி ஒரு டீல் பேசுகிறாங்க. ஒரு எம்பி தொகுதிக்கு 15 கோடி ரூபாய் தாரம். அப்போவே விலைக்கு வாங்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதான் போயிட்டு இருக்கு. 15 கோடி ரூபாய் யாரும் கொடுத்த ஐடியா? 15 கோடி ரூபாய் தாரன்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ ஒவ்வொரு எம்பி தொகுதி ஒரு சீட்டு அப்படின்னா 15 கோடி ரூபா அவங்களுக்கு தந்துடும். ஈஸ்வரனுக்கு அப்படி தான் ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அவங்க கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு வந்து ஒரு சீட்டு கொடுத்தாங்க. 15 கோடி ரூபா கையில் கொடுத்தாங்க. அப்போ ஒரு டீல் அதில் நடக்குது. இதை ஒயிட்டில் வேணுமா பிளாக்ல வேணுமான்ட்டு கொங்கு ஈஸ்வரன் சொல்கிறாரு, எங்களுக்கு ஒயிட்டில் கொடுங்கன்னு சொல்கிறாரு. உடனே அவருக்கு அக்கௌண்ட்டில் இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அவர் 15 கோடி ரூபா கொடுத்தாச்சு. இதே மாதிரி திருமாவளவன்ட்ட கேட்குறேன், எனக்கு ஒயிட்டில் வேண்டாம், பிளாக்லேயே கொடுங்க. இவங்கெல்லாம் அரசியல் கட்சி நடத்துகிறாங்க. பிளாக்கில் வாங்கி 30 கோடி ரூபாய் வாங்கிட்டு கணக்கிலே இல்லாமல் கொண்டு போனாலும் திருமாவளவன். இப்போ கம்யூனிஸ்ட் பாருங்க, 2 கம்யூனிஸ்ட்டுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு 2 சீட்டு 30 கோடி ரூபா. அதே மாதிரி இவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு 2 சீட்டு 30 கோடி ரூபா வரும். இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் தமிழ்நாட்டில் பெரிய கட்சின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஒரு சண்டை போட்டு கிடப்பாங்க. எம்எல்ஏ சீட்டு கொடுக்கும்போது வந்து அதாவது இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து சீட்டு வந்து கம்மியாக கொடுக்கணும். அவங்களுக்கு 8 கொடுக்கணும், இவங்களுக்கு 10 கொடுக்கணும். இந்த மார்க்சிஸ்ட்டுக்கு அப்போ தான் ஏற்றுக்கணும். ஏன்னா அவன் சின்ன கட்சி. எங்களோட அவங்களுக்குள்ள 2 தோழர்கள் தான். ஆனால் அவங்கள விட நாங்கள் பெரிய கட்சியாக இருக்கோம். எப்படி நீங்கள் 2க்கும் ஒரே சீட்டு கொடுக்குன்னு சண்டை போட்ட ஆட்கள் இவங்க. ஆனால் இதில் ரூபாயில் நீங்கள் அக்கௌண்ட்டில் என்ன தெரியுமா வந்திருக்கு? திமுகலேருந்து கொடுத்ததில் அக்கௌண்ட்டில் வந்ததில் தேர்தல் கமிஷனில் சப்மிட் பண்ண அக்கௌண்ட்டில் என்ன தெரியுமா வந்துச்சு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு 10 கோடி ரூபா, இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து 15 கோடி ரூபா. அது எப்படி இவங்களோட 5 கோடி ரூபா அவங்களுக்கு கொடுத்தா இவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? விஷயம் வேற ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு 2க்கும் 30 கோடி ரூபா கொடுக்கக்கூடிய இடத்துக்கு 10 கோடி ரூபாயை ஒயிட்டில் கொடுத்துட்டாங்க. 20 கோடி ரூபாயை பிளாக்ல வாங்கின நாதாரிகள் இவங்க. அவங்க 15 கோடி ரூபா ஒயிட்டில், 15 கோடி ரூபா பிளாக்ல. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த சு வெங்கடேசன் சார்ந்த இந்த கட்சியினுடைய தமிழக நிர்வாகிகள் தானே இதை கொள்ளையடிச்சிருப்பாங்க, பங்கு வச்சிருப்பாங்க. இந்த இது திமுக இருந்து வாங்கின பிளாக்ல வாங்கின அந்த 20 கோடி ரூபாயை பங்கு வச்ச நாதாரிகள் யாரெல்லாம்? நீங்கவே பாடம் நடத்திட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, நீங்க வெளியே சொல்லுங்க. அவர் இவ்வளவு வாங்கினாரு, இவர் இவ்வளவு எடுத்தாரு, நாங்க இதெல்லாம் பங்கு வச்சு எடுத்துக்கிட்டோம் சொல்லுங்க நீங்க வெளிப்படையா. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான, அதனால தான் மக்கள் வந்து இந்த கட்சியை புறக்கணிக்கிறாங்க. இந்த கட்சியினுடைய ஏதாவது ஒரு கூட்டத்தில் தமிழக இடத்துல உள்ள தலைவர்களை வச்சிருக்காங்க, நீங்க பார்த்துருக்கீங்களா? தமிழகத்தில் உள்ள தலைவர்கள், அதை கட்சி தலைவர்களை விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்களா தமிழகத்தில் வீரர்களெல்லாம் இருந்திருப்பாங்களா? வஉசியிலிருந்து ஆரம்பிச்சு இன்னும் சொல்ல போனால் முதல் தொழிற்சங்கத்தை இந்தியாவில் அமைத்ததே வஉ சிதம்பரம் பிள்ளை தான். கோரல் மில், தூத்துக்குடி கோரல் மில்லில் உள்ள தொழிலாளிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு உரிமைக்காக இவர் போராடி முதல் சங்கத்தை, தொழிலாளர்கள் சங்கத்தை உருவாக்குனதே வஉ சிதம்பரம் பிள்ளை தான். அந்த மனிதனுக்கு போட்டோ கொண்டு வைக்க வேண்டியதுன்னு எங்கேயா வச்சிருக்காங்களா பாருங்க? கிடையவே கிடையாது. எல்லாம் இந்த வெளிநாட்டுக்காரன் தான். சேக்குவாரா கொண்டு வைப்பாங்க. ஆனால் இங்கே இருக்க பாரதியாரோ இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய வேற யாருமே வைக்க மாட்டாங்க. இந்த கும்பல் நமக்கு பாடம் நடக்குது. தேச துரோகத்துக்கு முதலிடம் கம்யூனிஸ்ட் தான். அதுவும் சீனாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் கைக்கூலி. இன்னொரு தகவல் சேர்த்து சொல்லிடுறேன் இந்த சந்தர்ப்பத்தில். அது இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏன் உதயமாச்சுன்னு தெரியுமா? இருந்தது ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி. அதுல இருந்து மார்க்சிஸ்ட்ங்கிறது இந்த கட்சி, இந்த கூறுகட்ட கட்சி எதுக்கு உதயமாச்சு தெரியுமா? சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடக்குது. போர் நடக்கும்போது இந்த கம்யூனிஸ்ட்ல ஒரு பிரிவு சொல்றாங்க,
ஒரு பிரிவு வந்து சீனாவுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. சீனாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த உடனே உடனே மற்றொரு பிரிவு வந்து அதில் முரண்பட்டு நிற்கிறாங்க. முரண்பட்டு சீனாவுக்கு நேரடி ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்தியாவுக்கு ஆதரிச்சிருக்காங்க அந்த ஒரு பிரிவு சீனாவுக்கு ஆதரவு, சீனாவுக்கும் இந்தியாவுக்கு தான் போர் நடக்குது. இன்னொரு பிரிவு இந்தியாவுக்கு ஆதரவுன்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஒரு பிரிவு சீனாவுக்கு ஆதரவு, ஒரு பிரிவு ரஷ்யாவுக்கு ஆதரவு. அப்படி இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு எந்த நாதாரையும் ஆதரிக்கவே இல்லை. இவங்க தான் 2 கம்யூனிஸ்டுக்காரங்களும். திங்கிறது இங்க, படுக்கிறது இங்க, எல்லாமே இங்க, கொள்ளையடிக்கிறது இங்க, எல்லாமே இங்க. ஆனா விசுவாசம் இங்க சீனாவுக்கு மேலே ரஷ்யாவுக்கு மேலே. அப்படிதான் வச்சாங்க. வச்சுக்கிட்டு தான் அதில் 2 பேரும் பிரிஞ்சு நாசமா போய் தான் அந்த ஒன்று இந்திய கம்யூனிஸ்ட், ஒன்று மார்க்சிஸ்ட்னு பிரிஞ்சது. அப்படிதான் மொத்தம் இருந்தது இந்திய கம்யூனிஸ்ட் தான். அதுல இருந்து பிரிஞ்சு போனது இப்படி தான் பிரிஞ்சாங்க. இவங்க பாடம் நடத்துறாங்க நமக்கு. 2 பேருமே இந்தியாவுக்கு. அதை விட இன்னும் ஒரு பக்கம் ஒரு படி மேலே போய் சீனாவுக்கு, அதாவது சீனா போர்ல ஈடுபட்ட ராணுவ வீரர், இந்திய ராணுவ நம்ம ராணுவ வீரர்களுக்கு ரத்தம் கொடுக்க கூடாதுன்னு போராடின கும்பல் இது. எவ்வளவு வக்கரமான ஆட்கள் இவங்கெல்லாம். இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரையும் தூக்குற, சீனாவா இருந்திருந்தா ஒவ்வொருத்தரையும் தலையை வெட்டியிருப்பாங்க, அன்னைக்கே வெட்டியிருப்பாங்க. சீனாவாக இருந்திருந்தா, அந்த கம்யூனிஸ்ட் நாடாக இந்தியா இருந்திருந்தா அன்னைக்கு தலையை வெட்டி போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்க வச்சிருக்கிறது இந்த இந்து மத இந்து சனாதன தர்மம் இங்கே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் இவங்களெல்லாம் உயிரோடு இருக்காங்க. ஆனால் இவங்க பாடம் நடத்திட்டு இருக்காங்க. பாராளுமன்றத்தில் போய் நின்றுட்டு இதெல்லாம் பேசுறது. இதெல்லாம் வந்து உண்மையிலே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் மாற்றம் வரும், அதில் சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் தீர்வு உண்டு. ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.